என்ன மெண்டல்? அவ கேரக்டர் சரியில்லாதவளா இருந்திருந்தா உன்ன மாதிரி ஒரு டார்ச்சர் புருஷனோட 2 வருஷமா எப்படா குப்பை ஓட்டிருப்பா? யோசிக்க வேண்டாம், கொஞ்சமாவது மண்டையில மசாலா வேண்டாம். கார்த்திக், பாரா எப்படி பேசுறான்னு நான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத, உட்காரு. துளசி, நீங்க எத்தனை மணிக்கு தினமும் ஆபீஸ் போவீங்க? 10 மணிக்கு சார். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? ஒரு 8 மணிக்கு வருவேன் சார். நடுவுல எத்தனை மணி நேரம் இருக்கு? 10 மணி நேரம் இருக்கு. உங்க மனைவி தப்பான கேரக்டர்னே வச்சுக்கோங்க. இருடா, நான் சும்மா பேச்சுக்கு தானே கேட்கிறேன், நீ சும்மா இரு. சரி பேசு. உங்க மனைவி தப்பு பண்றவங்கன்னா இந்த 10 மணி நேரத்துக்குள்ள பண்ண முடியாதா? நீங்க ஆபீஸை விட்டு 8 மணிக்கு தான் வருவீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் கூட 8 மணி வரைக்கும் பெட்ரூம்ல ஆளை வச்சு மாட்டிப்பாங்களா? டேய், பெட்ரூம் கதவை திறந்தது யாரா? நல்லிதான் மச்சான். எத்தனை வாட்டி நீ கதவை தட்டுறதுக்கு அப்புறம் அவ திறந்தா? 2-3 வாட்டி இருக்கும். போதையில தெரியல மச்சான். திறந்தவன் மறுபடியும் கதவை சாத்தினாலா இல்ல திறந்தே வச்சாலா? சாத்துனா. உள்ள திருட்டு புருஷன் இருந்திருந்தா புருஷன் வந்த பின்னாடி எவனாவது கதவை சாத்தனோட இடியட். அப்படின்னா நான் பார்த்தது பொய்யா? என்னடா பார்த்த நீ? ஒரு ஆளு சௌரோரமா நின்னுட்டு இருந்தானே. நீ பேசுறது உனக்கு அப்பத்தமா தெரியல? நீ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அதுவும் ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அவன் கட்டலுக்கு அடியில ஒளிவானா இல்ல நீ பாக்கட்டும்னு செவத்தோரமா சாஞ்சு பப்பரப்பான்னு போஸ் கொடுப்பானா? கார்த்திக், நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ உட்காரு. ஓ கார்த்திக். துளசி டாக்டர், உங்க மனசுல சில பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் நீங்க உங்க மனைவியை டார்ச்சர் பண்றீங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா, உங்களுக்கு மனநோய் இருக்கு. மனநோயா? ஆமா, அந்த மனநோய்க்கு பேரு பெடியோபோபியா. என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த மனநோயால தான் நான் என் மனைவியை டார்ச்சர் பண்றேனா? ஆமா, சின்ன வயசுல இருந்து பொம்பளைங்களே சரியில்லைன்னு மத்தவங்க சொல்லி கேட்டு கேட்டு நீ வளர்ந்துருக்கலாம். அது நாளடைவில் பொண்ணுங்க மேல உனக்கு வெறுப்பு ஏற்பட்டு அந்த வெறுப்பு உன் அடி மனசுல தங்கி இருந்திருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட இந்த குடி அத மெதுவா வெளியே கொண்டு வந்திருக்கு. அந்த ரியாக்ஷன் தான் நீ என் தங்கச்சி கூட தேவையில்லாம சண்டை போடுறதுக்கு காரணம். வேற பொம்பளையா இருந்திருந்தா இந்நேரம் உன்னை விட்டு விலகி போயிருந்திருப்பா. நளினி நல்லவங்கிறதுனாலதான் பொறுத்து பொறுத்து உன் கூட குப்பை கொட்டியிருக்கா. என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இங்க பாரு, நான் மத்த அண்ணனுங்க மாதிரி இருந்திருந்தா அப்ப உன்னை அடிச்சேன் பாரு, அதே மாதிரி உன்னை அடிச்சே கொண்டிருப்பேன். நீ வேணும்னே செய்யலன்னு ரிப்போர்ட் சொல்றதுனாலதான் இப்ப ட்ரீட்மெண்ட் பண்றோம். அப்படின்னா யாரோ நிக்கிற மாதிரி தோணுனதெல்லாம் பொய்யா? ஆமா, அது ஒரு வகையான டெவிசியன்சியால வரக்கூடிய யூக வியாதி. அப்படின்னா மூளையில இருக்கிற நியூரான்கள் தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுல சில நியூரான்கள் வேலை செய்யாம சோம்பேறித்தனப்பட்டு ஓபி அடிச்சதுன்னா நமக்கு மென்டலி சில டெவிசியன்சி எல்லாம் வரும். இருக்கிறது திடீர்னு கண்ணுக்கு தெரியாம போயிடும், இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி வர்ற வியாதிக்கு பேரு தான் டிமென்சியா. இந்த வியாதியும் உங்களை அப்பப்ப அட்டாக் பண்ணுது. அதனால வர்ற பிரச்சனை தான் இதெல்லாம். யாருக்குடா போன் பண்ற? நளினிக்கு. அவளுக்கே இப்ப? துளசிக்கு நாம சொன்னதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை வரல. அதான் பெட்ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு நளினி கிட்ட கேட்க போறேன். அண்ணே சொல்லுனே. அன்னைக்கு பெட்ரூம்ல யாரா நீன்னு துளசி கத்துனான்ல? ஆமா. அப்ப அந்த இடத்துல யாராவது இருந்தாங்களா? என்னன்னா நீ பைத்தியக்காரத்தனமா கேக்குற? ஒரு முக்கியமான கிளாரிபிகேஷனுக்காக தான் கேக்குறேன். சொல்லு, யாராவது இருந்தாங்களா? பெட்ரூம்குள்ள யாரு வருவாங்க? யாரும் இல்லாத இடத்த பார்த்துட்டு தான் யாரா நீன்னு கத்துனாரு. ஓகே, தேங்க்யூ, நான் வச்சிடறேன். இப்ப புரியுதா? புரியுது. இப்ப இந்த வியாதி குணமாகிறதுக்கு என்ன பண்றது மச்சான்? அதை கண்டுபிடிக்கத்தான் இந்த சொன்னேன். எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டாவே பயமா இருக்கு. என்ன பயம்?
எங்கேயாவது டாக்டர் ட்ரீட்மெண்ட்காக சாராயத்தை குடிக்க சொல்லுவாங்களா? பாயிண்டா கொஸ்டின் கேக்குறான்டா என் மச்சான். விளக்க சொல்றா. பாம்பு விஷம் தானே, ஆமா. அதுல இருந்து மனுஷன் உயிரை காப்பாத்துறதுக்கு மருந்து எடுக்கிறாங்க. அது தெரியுமா? தெரியும். இங்க பாரு துளசி, இவன் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்ல ஸ்பெஷலிஸ்ட். 10 வருஷமா பைத்தியக்காரனை தெரிஞ்சவனை 10 நாள்ல குணப்படுத்தியிருக்கான். அதெல்லாம் இவருக்கு எதுக்குடா? துளசி, சொல்லுங்க டாக்டர். உங்களுக்கு ஆல்கஹால்ல ஏன் மெடிசன் கலந்து கொடுக்கணும்னு தெரியுமா? தெரியல டாக்டர். நீங்க முழுக்க முழுக்க போதையாக எத்தனை % ஆல்கஹால் உங்க பாடி கேக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரியறதுக்கு அந்த பவுடர் ஹெல்ப் பண்ணும். துளசி மச்சான், டாக்டர் கிட்ட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. உன் மனவியாதியை குணப்படுத்திடலாம். சரியா? குடி. சரி மச்சான். வெரி குட் துளசி. நாளைக்கு காலையில் சில டெஸ்ட்டுகளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஓகே டாக்டர். கார்த்திக், எனக்கு லேப்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. வரேன் துளசி. வாங்க. சாரி துளசி. எனக்கு எதுக்கு மச்சான் சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல துளசி, நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. வேணும்னு அடிக்கல மச்சான். ஆனாலும் நான் அடிச்சிருக்க கூடாது. என்ன பண்றது? என் ஃபேமிலியில இது வரைக்கும் இருக்கிற கெட்ட பேரு எங்க 2 பேர் மேலேயும் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம். அதனால தான் அப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டேன். என்ன கெட்ட பேர் மச்சான்? எனக்கு தெரிஞ்சு 2 தலைமுறையா எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் முதல் கல்யாணம் கெட்டு போய் 2வது கல்யாணம் நடந்திருக்கு. அத காரணம் காட்டி யாருமே எனக்கு பொண்ணே கொடுக்கல. என் தங்கச்சிக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாலும் அவளும் டிவோர்ஸ்னு வந்து நின்னப்போ எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதான் உங்க ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து அதை சால்வ் பண்ண. நீ அவளை நல்லா பார்த்துக்கணும் துளசி. கண்டிப்பா மச்சான். அவகிட்ட ஒரு வாட்டி பேச. இப்பவே பேசுற மச்சான். இங்க நடந்தது எதுவும் அவளுக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அதை பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே மச்சான். என்ன? என் மேல எப்போ கோவம் போகும்? இந்த ஜென்மத்துல போகாது. போனை வை. என்ன கோவமா இருக்கா மச்சான்? 2 வருஷத்து கோபம் 2 நிமிஷத்துல போயிடுமா? யூ ஹேவ் டு வெயிட். ஓகே? என்ன நளினி? அவரை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு போனேன். என்ன பண்ணிட்டு வந்திருக்க? நான் பாய்சன் கொடுத்துருக்கேன். பாய்சன் குடிச்ச மாதிரி பேசலையே. ஃபோன் பண்ணானா? ஆமா. பரவாயில்லையே. 2 நாள் மேக்ஸிமம் 3 நாள் அதுக்குள்ள அவன் செத்துருவான். டோன்ட் வரி. சரியா? சரி. இது நம்ம பிளான் தான்னு அண்ணனுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸே இல்லை. நீ அனுப்பினான்னு சொல்லி அவன் உன்னோட விசிட்டிங் கார்டை காமிச்சதுனால தான் நான் அவனை உள்ள அலோ பண்ணேன். தெரியுமா? எனக்கு அப்பவே ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே சார். அப்ப எனக்கு தோணலையா? அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இல்லனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கொடுங்க, போனை கொடுங்க. சாமி, மேடம், அவன் என் நெத்திலேயே கண்ணை வச்சுட்டான். அவனை யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். புரியுதா? புரியுது மேடம். எங்க போனை கொடு. சாமி சார் சொல்லுங்க சார். நம்ம வீட்டு விஷயத்தை பத்தி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் யோசி. ஓகே சார். ஓகே. அபிராமி, நான் கரெக்டா பேசினேனா? பேசுனீங்க. அப்படியே போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துடலாமே. போலீஸ்க்கு போகணுமான்னு யோசிக்கிறேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா அபிராமி, வந்தவன் நம்ம வீட்ல எதுவுமே திருடல. எதையோ தேடினாங்க. அந்த ரூம்ல தேடுறதுக்கு என்ன இருக்கு? அதான் தெரியலையே. அவனை நீங்க எப்ப பாத்தீங்க? நீ கிளம்பி போன அரை மணி நேரம் கழிச்சு கதவை தட்டி வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னான். எவ்வளவு பான்னு கேட்டேன். 500 ரூபான்னு சொன்னான். காசை கொடுத்து அவனை அனுப்பிட்டேன். அப்ப நீங்க என்ன பாக்கலையா? பாத்திருந்தா அவனை விட்டுருப்பனா? என் செருப்பு வாசல்ல இருந்திருக்குமே, அதையாவது பாத்திருந்திருக்கலாமே. அத லேட்டா பார்த்ததுனாலதான்
வீடு முழுக்க நான் உன்னை செக் பண்ணேன். நீ மயங்கி கிடந்த. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உனக்கு இன்ஜெக்ஷனை போட வச்சேன். என்ன அபிராமி யோசிக்கிற? அவன் யாருன்னு யோசிக்கிற. ஹலோ, அந்த அம்மா வைரத்தை யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வாங்கிட்டு கிளம்பிடுறேன். நான் அப்புறமா பேசுறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் துளசி, உள்ள வா. வா துளசி, உட்காருப்பா. தேங்க்யூ மேடம். மேடம், இப்போ தலைவலி எப்படி இருக்கு மேடம்? பரவாயில்லப்பா, கம்மியா இருக்கு. என்னங்க, நான் இங்க தான் இருக்கேன் அபிராமி. இங்க வாங்க, இப்படி உட்காருங்க. வணக்கம் சார். இவன் பேரு துளசி. நான் PhD பண்றேனே, மனிதன் யாருங்கிற கான்செப்ட், அதுக்கு இவன் தான் என்னோட அசிஸ்டண்டா ஹெல்ப் பண்றான். வெரி குட். நேத்து பாக்கும்போது இதெல்லாம் சொல்லவே இல்லையே தம்பி. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? என்ன? அவன் என்னோட அசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்கிறதே உங்ககிட்ட மட்டும்தான். ஏன் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டியா தம்பி? மாட்டேன் சார். ஏன்? மேடம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற கான்செப்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட், வெளியே தெரியக்கூடாது இல்லையா? அபிராமி, அந்த அளவுக்கு என்ன டாபிக் எடுத்திருக்க? சாரு கூட எதுவும் சொல்லையா மேடம்? கூட இருக்கிற உனக்கே எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்குற? 85%. அப்படி இருக்கும்போது இவருக்கு சொல்லி கொடுத்துருவேனா? அந்த அளவுக்காவது எனக்கு சொல்லிருக்கலாம்ல. உங்களுக்கு எல்லாமே 100% தெரியணும், கான்ஃபிடென்ஷியலா வைக்க முடியாது. நான் கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கிறேன். அது என்ன கான்செப்ட்னு என்கிட்ட சொல்லலாம்ல. பிபி ஏறுது. சொல்லலாமா துளசி? உங்க இஷ்டம் தான் மேடம். இவர் என்னோட வீட்டுக்காரர் இல்லையா? இவருக்கு தெரிஞ்சா தப்பு இல்ல. என்ன சொல்ற? அதுவும் உங்க இஷ்டம் தான் மேடம். சரியான சிஷ்யனை தான் தயார் பண்ணிருக்க அபிராமி. இவன் எனக்கு ராஜ விஸ்வாசி. அதனாலதான் நீங்க கொடுத்த வைரத்தை கூட இவங்கிட்ட தான் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். வைரம் இவங்கிட்ட தான் இருக்கா? வெரி குட். பேங்கை விட சேஃப்டியான இடத்துல தான் வச்சிருக்க. அந்த வைரம் எங்கப்பா? குடு. அத இப்ப கொண்டு வரல சார். என்ன கொண்டு வரலையா துளசி? என்கிட்ட அந்த பாக்ஸ கொடுத்தப்போ வைரம்னு சொன்னீங்களா மேடம்? இல்ல, சொல்லல. முக்கியமான பொருள் பத்திரமா வையின்னு தான் சொன்னேன். அதனால அத பேங்க் லாக்கர்ல வச்சிட்டேன் மேடம். ஓஹோ, இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே லீவ் இல்லையா? ஆமா மேடம். அட்லீஸ்ட் நேத்து வீட்டுக்கு வந்தப்போ சொல்லியிருந்தா கூட எடுத்து வச்சிருப்பேன். உங்ககிட்ட தான் வைரம் இருக்குன்னு எனக்கும் தெரியாதே. சொல்ற நிலைமையில நானும் இல்ல. இப்போ ஒண்ணும் கெட்டு போல சார். மண்டே மார்னிங் நான் எடுத்து கொடுத்துறேன். மண்டே வரைக்கும் எப்படி வெயிட் பண்றது? நீங்க என்னதான் டென்ஷன் ஆனாலும் சண்டே பேங்க் மூடி தான் இருக்கும். அது தெரியும். பின்ன எதுக்காக புலம்புறீங்க? அது என்ன வைரம் சார்? அது ஒரு அற்புதமான வைரம். அதுக்கு பேரு ஸ்னோ ஐ. ஸ்னோ ஐ வைரமா? ஆமா. ஒரு வைரத்துக்குள்ள நொர நொறையா பல வைரங்கள் சேர்ந்து கும்மி அடிக்கிற ஒரு அபூர்வ வைரம் தான் இந்த ஸ்னோ ஐ. அந்த வைரம் உங்க குடும்பத்துக்கு சொந்தமானதா சார்? அது பாரசீக வம்சாவழிக்கு சொந்தமானது. அதனோட காஸ்ட் 25 crores. 25 crores-ஆ மேடம்? என்ன துளசி, ஷாக் ஆயிட்ட? 25 கோடி ரூபாய் வைரத்தை என்ன நம்பி கொடுத்தீங்களா மேடம்? ஆமா, நீனா எனக்கு அவ்வளோ நம்பிக்கை துளசி. தேங்க்யூ மேடம். ஆமா மேடம், இந்த வைரம் பாரசீகத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தது? சார் ஆர்கியாலஜி ப்ரொஃபசர், தெரியும்ல? மேடம் தெரியும். மலேசியால என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த வைரம் இருந்தது. அத வாங்கி நம்ம மியூசியம்ல வச்சா நல்லா இருக்கும்னு நம்ம நாட்டு தொல்பொருள் கழகம் கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணேன். ரேட் பேசினாங்க, ஃபைனல் ஆச்சு. பாதுகாப்பு அமைச்சகத்துல இதுக்கு கையெழுத்து போடுற ஆளு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அடுத்த வாரம் என் ஃப்ரெண்டுக்கு பேமெண்ட் ஆயிடும். இந்த வைரம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். இதுக்கு நடுவுல யாராலையாவது எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு சேஃப்டிக்காக மேடம் கிட்ட கொடுத்து வச்சிருந்தீங்களா சார்? ஆமா, அதான் மேடம் அத உங்ககிட்ட கொடுத்து வச்சாங்க. நோ ப்ராப்ளம் சார்.
மண்டை எடுத்து நான் அதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அதை அவர்கிட்ட கொடுக்க கூடாது. துளசி, மேடம், அவன் ஏன் உன்னை பார்த்து கண்ணடிக்கிறா? அது தெரியலையே மேடம். நான் சும்மா தான் மேடம் அவனை பார்த்து கண்ணடிச்சேன். என்னங்க நீங்க என்ன சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? ஏய், அவனை பார்த்து எதுக்குப்பா கண்ணடிச்ச? நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த? சார், என்ன சார் தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க? இந்த பனியன் யாரோடது? உங்களுக்கு தானே? என்னங்க இவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் மேடம், எல்லாத்தையும் டீடைலா சொல்றேன். முதல்ல நீங்க ஒர்க் பண்ற ரிசர்ச் கான்செப்ட் ஃபைல் எங்க அத சொல்லுங்க. டேய், அந்த ஃபைல் உனக்கு எதுக்குடா? யோ, கேள்வி கேட்க வேண்டிய துளசியே பேசாம மூடிக்கிட்டு இருக்கான். நடுவுல உனக்கு என்னையா வேலை? என்னடா மச்சான்? என்ன துளசி இது? என்ன மன்னிச்சிருங்க மேடம். கான்செப்ட் ஃபைலை எங்க வச்சிருக்கீங்க? உங்ககிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணதே அந்த கான்செப்டை வேற ஆளுக்கு விக்கிறதுக்காக. துளசி, நீயா இப்படி பேசுற? அவன் உங்ககிட்ட வேலைக்கு சேர வேண்டிய ஆளே கிடையாது. இவன் என்ன துளசி சொல்றான்? உங்ககிட்ட சேர வேண்டிய உண்மையான துளசியை கொண்டுட்டு வந்திருக்கான். இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? எப்பவாவது தெரியல மச்சான். வெளியே உன் இயக்கத்தோட மார்க்க பார்த்த உடனே நினைச்சேன். ஆனா இந்த வீட்டுல யாரு வரப்போறாங்கன்னு விட்டுட்டேன். என்ன இயக்கம்? நாங்க ரத்த இறக்கைங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம். நாங்கன்னு சொல்லாத. நான் தான் செட் ஆகலன்னு வெளியில வந்துட்டல. நீ வந்ததுனால தான் உன்னை ஃபாலோ பண்ணோம். இந்த அம்மா உன் கையில கொடுத்த வைரத்தை நீ விற்க பிளான் போட்ட. நான் வந்து இவரை மிரட்டி உன் கையில இருக்கிற வைரத்தை வாங்க பிளான் போட்டேன். பார்த்தா நீ வந்த மெயின் பிளான் தெரிஞ்சுது. இவங்க ரிசர்ச் கான்செப்டோட ஒரிஜினலை நான் வாங்குறேன். நீ என்ன கிளிக்க போறங்கிறத பாக்குறேன். மேடம், கான்செப்டோட ஒரிஜினல் ஃபைல் எங்க? அதை என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லன்னா இவரை ஷூட் பண்ணிடுவேன். அபிராமி, அபிராமி, படுபாவி, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா என் பொண்டாட்டிய கொன்னுட்டியேடா. ஏன்டா இப்படி பண்ண? ஒரிஜினல் ஃபைல் எங்க இருக்கு? டேய், பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்க? உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன? உன் கையில இருக்கிற வைரம் கூட ஒரிஜினல் கிடையாதுடா. ஒரிஜினல் வைரம் எங்க? சொல்றா, சொல்ல. ஒரிஜினல் வைரம் எங்க? சொல்றா. டேய், ஒரிஜினல் வைரம் எங்க? டேய், சொல்றா. டேய், ஒரிஜினல் வைரம் எங்க? சொல்றா. சொல்லு, சொல்லு. டேய், டேய், ஒரிஜினல் வைரம் எங்க? ஒரிஜினல் வைரம் எங்க? டேய், டேய்.